5 things that made Ganguva flop. ஃபர்ஸ்ட் விஷயம் டூ மச் ஹைப். அதாவது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கொடுத்த ஓவர் ப்ரொமோஷன்ஸ் எவ்வளவுதான் கொடுத்தாலும் ஆடியன்ஸுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே பண்ணல. செகண்ட் விஷயம் ரைட்டிங்ல கேரக்டர்ஸ் மேல ஒரு எமோஷனல் டெப்த்தே இல்லை. இதனால ஆடியன்ஸால கனெக்ட் பண்ணிக்கவே முடியல. லைக் கங்குவா அந்த பையனை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்ற ஒரு ஃபீல் ஆடியன்ஸ்க்கு வரவே இல்லை. தேர்ட் விஷயம் பேசிங் ஆஃப் த ஃபிலிம். அதாவது எடிட்டிங்ல ஒரு சீன் திடீர்னு ரொம்ப ஃபாஸ்டா போகும், திடீர்னு ரொம்ப ஸ்லோவா போகும். அண்ட் ஆல்சோ டூ மெனி சப்ளாட்ஸ் இதெல்லாம் இருந்துகிட்டே இருந்தனால ஆடியன்ஸுக்கு ஒரு சைக்காலஜிக்கலி ஒரு டிராபேக்காவே இந்த படம் இருந்துகிட்டு இருக்கும். ஃபோர்த் விஷயம் ஸ்கிரீன் பிளே ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லாதனால நம்ம விஎஃப்எக்ஸ் கூட கனெக்ட் பண்ணிக்க முடியல. ஒருவேளை கதை நம்மளுக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிருந்தா அவங்க பண்ணியிருக்க அந்த விஎஃப்எக்ஸோட பிரம்மாண்டங்கள் நமக்கு தெரிஞ்சு அது குறை இல்லாமல் நமக்கு போயிருக்கும். ஃபிஃப்த் விஷயம் அந்த ஆடியோ ப்ராப்ளம். அதாவது சவுண்ட் ரொம்ப அதிகமாக இருந்தனால ஆல்ரெடி ஆடியன்ஸுக்கு கதை கூட கனெக்ட் ஏற்படாதப்ப இந்த சத்தம் வேற அவங்களுக்கு இன்னும் மேற்கொண்டு படத்தை பிடிக்காத மாதிரி பண்ணிடுச்சு. என்னதான் பெரிய ஸ்டார், செம்ம ப்ரொடக்ஷன் வேல்யூ, சூப்பரான டெக்னிக்காலிட்டி எல்லாமே இருந்தாலும் டேரக்டர் நினைக்கிற விஷயத்தை சரியா அவர் கன்வே பண்ணலனா எப்பேற்பட்ட படமும் ஃபிளாப் ஆக வாய்ப்பு இருக்குன்றது கங்கோ ஒரு பெரிய எக்ஸாம்பிள். பிகாஸ் சினிமால ஸ்கிரிப்ட் தான் ரூல் பண்ணுது.